வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப்பராக உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வறுவலை எவ்வளோ விதமாக பண்ணலாம். சிம்பிளாக டக்குன்னு ஒரு மேக்ஸிமம் 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கலாம். இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு அர்ஜெண்ட்டாக செய்கிறது. யாராவது வந்துட்டாங்களா, எடுத்தோமா கிடக்குன்னு வெட்டினோமா போட்டோமா முடிஞ்சிடும். என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான், அதை நல்லா பொடியாக வெட்டிக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு வதங்கிட்டோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கை போட்டு ஒரு நல்லா திருப்பிட்டு மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு இது மூணுத்தையும் போட்டு நல்லா திருப்பி ஒரு சேர வந்தவுடனே ஒரு பச்சை வாடை போனவுடனே தண்ணியை ஊற்றி கொஞ்ச நேரம் வேக விட்டுடுங்க. அது வெந்து வரும்போது அப்படியே நல்லா சுருள திருப்பி விட சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. உருளைக்கிழங்குனாலே பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதுலேயும் அர்ஜெண்ட்டாக செய்கிற உருளைக்கிழங்கு பொரியல் அல்டிமேட்டாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம உப்பு புளி காரம் கிச்சன் சேனலில் நிறைய ரெசிபீஸ், சிம்பிள் ரெசிபீஸ், கேட்ரிங்கில் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக இப்போது நம்பர்ஸ் ஆஃப் பேக்ஸ் அதிகமாகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த நேரத்தில் ஒரு அர்ஜெண்ட்டாக செய்கிற வெரைட்டிஸு எல்லாமே இந்த உப்பு புளி காரம் கிச்சனில் போடுவேன். அது இல்லாமல் நம்மளும் கேட்ரிங் நடத்துகிறதால நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.